சிறிதொரு வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் சிறப்பு நேர்காணல் பகுதியோடு. ஆடி மாதம் ஆரம்பித்திருக்கின்றது. ஆடி மாதம் என்கின்ற பொழுது சைவர்களுக்கு மிக முக்கியமானது ஒரு மாதம். பல்வேறு விதமான வழிபாடுகள் நிகழக்கூடிய மாதம், சிறப்பானதொரு மாதம். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்றைய தினம் நாங்கள் கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம் ஒரு நபரினை. இவரை பற்றி நாங்கள் சொல்லுவதாக இருந்தால், பல வருட காலமாக ஒரு அரச திணைக்களம் ஒன்றிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அரசு திணைக்களம் என்கின்ற பொழுது இந்து கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தினுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தாராக கடமையாற்றி கொண்டிருக்கக்கூடிய திரு சிவானந்தம் மோகனராசா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். அப்படி இருக்கிறீங்க ஐயா? நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கிறீங்க. இவ்வாறான ஒரு பொழுதிலே நீங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து கொழும்பு அலுவலாக வந்திருந்த போது நாங்கள் உங்களை அதிதியாக அழைத்திருக்கின்றோம். பல்வேறு விடயங்களை உங்களிடமிருந்து நாங்கள் தெளிவுபெற போகின்றோம். இந்து கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தினை பொறுத்த மட்டிலே எவ்வகையான பணிகளை முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள், இவ்வகையான அபிவிருத்தி திட்டங்களை வைத்திருக்கின்றீர்கள், இது தொடர்பாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நல்லது நல்லது. முல்லைத்தீவு மாவட்டம் போரினால் பாதிப்படைந்து மீண்டும் ஒரு வளர்ச்சி அடைந்து வருகின்ற மாவட்டம். இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் வேலை திட்டங்கள் மிகவும் துரித கதியில் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளராக இருந்து தற்போது முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாவட்ட செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற திருவாளர் உமாமகேஸ்வரன் அவர்கள் 3 வருட காலமாக அங்கே மாவட்ட செயலாளராக பணியாற்றி வருகிறார். அவர் பணியாற்றி வருகின்ற அந்த காலப்பகுதியில் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார். குறிப்பாக அறநெறி ஆசிரியர்களுக்கான சான்றிதழ் பயிற்சி நெறி. அப்போ அந்த சான்றிதழ் பயிற்சி நெறி முல்லைத்தீவு மாவட்டத்தில் முதலாக 2025ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதைவிட அறநெறி ஆசிரியர்களுக்கான செயலமர்வுகள் துரிதகதியில் நடந்து கொண்டிருக்கிறது. அதேவிட ஆலயங்களுக்குரிய புனரமைப்பு வேலைகள், நிதி வழங்கல் வேலைகள் அது ஒரு புறம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் முக்கியமாக நான் சொல்ல வேண்டும் என்னென்னு சொன்னால், முல்லைத்தீவு மாவட்டத்தில் பாரம்பரியமாக இருந்த கலைகளை மீண்டும், அதாவது அதை அழிய விடாமல் பாதுகாக்கிறதுக்காக பாரம்பரிய கலைகளின் சங்கமம் என்கின்ற ஒரு நிகழ்வை நாங்கள் இந்த ஆண்டு இந்த ஆவணி மாதம் அளவில் அதை 3 நாட்களாக மாவட்ட செயலக பண்டாரவன்னியன் ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்திலும் முல்லைத்தீவு முத்தவழி கடற்கரை கரையரங்கிலும் 3 தினங்கள் செய்ய இருக்கின்றோம். அதில் 4 அம்சங்களை அடிப்படையாக கொண்டு அது நாங்கள் தயாரித்திருக்கோம். ஒன்று 8 புத்தகங்கள், அதாவது மறைந்த மூத்த கலைஞர்கள் அந்த மாவட்டத்தை பற்றி அவர்கள் எழுதிய அந்த புத்தகங்கள் மீள்பதிப்பு செய்யப்பட்டு இப்போ அந்த புத்தகங்கள் வெளியீடு செய்யப்பட இருக்கிறது. அதைவிட பாடசாலை மாணவர்களுக்கிடையே எங்களுடைய வன்னி மன்னன் பண்டாரவன்னியன் அவனுடைய அந்த வீரதீர செயல்களை அந்த மாணவர்கள் மத்தியிலே கொண்டு செல்கின்ற நோக்கில் நாங்கள் வருகின்ற சனிக்கிழமை அந்த பாடசாலை மாணவர்களிடையே பண்டாரவன்னியன் நாடக போட்டி நடாத்த இருக்கின்றோம். அதில் வெற்றி ஈட்டிய அந்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள், பரிசில்கள், அதில் முதலாம் நிலையில் வருகின்ற அந்த பண்டாரவன்னியன் நாடகத்தை நாங்கள் பாரம்பரிய கலைகளின் சங்கமம், அதை நாங்கள் முல்லை மோடி என்று வச்சிருக்கிறோம். அதில் நாங்கள் அந்த மாணவர்களை ஆற்றுகைப்படுத்துறதுக்கும் இருக்கிறோம். இதை விட பாரம்பரிய கூத்து, நாடகம் இவையிடம் அதில் 3 தினங்கள் அரங்கேற இருக்கின்றது. அப்போ இது 2ஆம் கட்டம். அந்த மாணவர் மத்தியில் அந்த கலையை கொண்டு வரது, பாரம்பரிய நூல் படைப்புகளை மீண்டும் அந்த மக்கள் மத்திக்கு கொண்டு போகிறது. 3வது அந்த மறைந்து கிடக்கின்ற அந்த கலை அம்சங்களை ஆற்றுகைப்படுத்துறது. 4வது ஆய்வரங்கம். பேராசிரியர்கள், எங்களுடைய புத்த சாசன மதவிகார அமைச்சர் போன்ற அதிதிகள் பங்கேற்போடு ஆய்வரங்கம், கலை நிகழ்வுகள், கௌரவிப்புகள் என பல வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம்.
இதற்கு எங்களுடைய திணைக்களத்தின் பணிப்பாளர் திரு அனிருத்தன் ஐயா அவர்களும் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குகின்றார். அதே நேரம் புத்த சாசன மதவார அலுவல்கள் அமைச்சின் ஊடாகவும் நாங்கள் நிறைய நிதியினை பெற்று இவ்வாறு பல வேலை திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு இருக்கின்றோம். நீங்கள் இந்து கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தினுடைய அபிவிருத்தி பணிகள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது ஒரு விடயம் கூட ஞாபகம் வந்தது. முன்னாள் இந்து கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளராக கடமையாற்றிய திரு உமா மகேஸ்வரன் அவர்கள் அறநெறி பாடசாலை பொறுத்த மட்டிலே அவர்களுக்கான அந்த பாடத்திட்டத்தினையும் புதியதொரு கோணத்திலே புதியதொரு பரிமாணத்தினை அமைத்து அவர்களுக்கான அந்த பாடத்திட்ட வரையறைகள் பாட புத்தகங்கள் அவர்களுக்கான அந்த திறன்கள் அவர்கள் மாணவர்களுடைய திறன்களை வெளிக்கொள்ளக்கூடிய ஆக்கத்திறன் விருது போட்டிகள் இவ்வாறான பல விடயங்களையும் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு விடயம் எனக்கும் ஞாபகம் வந்தது. குறிப்பாக முல்லைத்தீவை பொறுத்த மட்டிலே இப்பொழுது உமா மகேஸ்வரன் அவர்கள் முன்னெடுக்கின்ற வகையான செயற்பாடுகளுக்கு உங்களுடைய இந்த திணைக்களத்தினுடைய பங்களிப்பு எவ்வாறு காணப்படுகின்றது? 100% திணைக்களம் எங்களுக்கு பங்களிப்பு செய்கிறது. ஏனென்று சொன்னால் இப்போ எங்களுடைய திணைக்களத்தின் பணிப்பாளராக இருக்கிற அனிருத்தன் ஐயா அவர்கள் ஒடுசுட்டான் பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளராக கடமையாற்றியவர். அடுத்தது எங்களுடைய முன்னை நாள் பணிப்பாளர் அவர்களோடு இவருக்கு நெருங்கிய உறவு இருக்கிறது. அவர் பல ஆலோசனைகளையும் வழிகாட்டலையும் தொடர்ந்தும் எங்களுடைய திணைக்களத்துக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் உண்மையாக மாவட்ட செயலகத்தின் அனைத்து நடவடிக்கைகளோடும் இந்து சமய கலாச்சார திணைக்களத்தின் வேலைகளையும் நான் நினைக்கிறேன், நான் அவரை பெருமைப்படுத்துவதற்காக சொல்லவில்லை, முழு நேரம் எந்த நாள் அவர் வீடு போகிறார் அப்படின்னு இல்லை, எங்களோட திணைக்களம் எவ்வாறு இருந்ததோ அதே போல் மாவட்ட செயலகத்தையும் கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இது உங்களுக்கு நன்றாக தெரியும், நான் கூற வேண்டிய தேவை இல்லை. உண்மையில் இந்த அறநெறி மாணவர்களை பொறுத்த மட்டிலே பல்வேறு புதிய விடயங்களை நாங்கள் மாணவர்களுக்கு வழங்க இருப்பினும் கூட அதனை அந்த முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய பெற்றோர்கள் அல்லது பாடசாலை மாணவர்கள் எவ்வாறு இதனை அங்கீகரித்துக் கொள்கின்றார்கள்? இதில் அறநெறி பாடசாலையை பொறுத்த வரையில் நிறைய சவால்கள் இருக்குது. சவால்களின் மத்தியில் தான் அந்த அறநெறி கல்வி என்றதை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஒன்று வாழ்க்கை கல்வி, எங்களுடைய தொழில் கல்வி. எங்களுடைய பிள்ளைகளை பொறுத்தவரை நான் கூட ஒரு உயர்தர தமிழ் பாட தனியார் கல்வி ஆசிரியர், நான் நீண்ட காலமாக பணியாற்றுவேன். அந்த வகையிலே நான் அந்த கல்வி புலத்துக்குள்ளேயும் இருந்து கொண்டு நான் பேசுகிறேன். என்னென்னு சொன்னால், அநேகமான பெற்றோருடைய சிந்தனை எங்களுடைய பிள்ளையை ஒரு கல்வி நிலையில் கொண்டுறணும், ஒரு உத்தியோகம் அவன் பார்க்கணும், அவன் சமூகத்தில் ஒரு சிறந்தவனாக இருக்கணும், பதவியில் இருக்கணும். ஆனால் அறநெறி பாடசாலை தொழில் கல்வியை கற்றுக் கொடுக்கவில்லை. அறநெறி பாடசாலையினுடைய அடிப்படையே வாழ்க்கை கல்வி. மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதைத்தான் அறநெறி பாடசாலைகள் கற்றுக் கொடுக்கும். இப்போ அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமுன் நன்று என்றதை பாடசாலை கல்வியில் அந்த திட்டத்தில் அதை முக்கியப்படுத்த மாட்டார்கள். நாங்கள் அதை பரிச்சயமாக செய்து காட்டுவோம். அப்போ இந்த இடத்துல யார் தவறு விடுகிறார்கள் என்பதை நான் நேரடியாக அறநெறி பாடசாலைகளிலும் பேசியிருக்கிறேன், பெற்றோர் மத்தியிலும் சொல்லியிருக்கிறேன். நான் என்னுடைய அன்னையையும் பிதாவையும் முன்னறி தெய்வமாக வணங்க தவறியது என்னுடைய பிள்ளை அதை செய்யாது. என்னுடைய பிள்ளை செய்யக்கூடிய அந்த மனோநிலை நான் ஏற்படுத்தவில்லை. இதை ஏற்படுத்தி கொடுக்கிறது தான் அறநெறி பாடசாலை. இப்போ அண்மையில் கூட மருத்துவ கட்ட மாணவி ஒருவர் இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிறார். மருத்துவ மாணவன் ஒருவன் தற்கொலை செய்திருக்கிறார். இப்போ இந்த எங்களுடைய அறநெறி கல்வியின் நோக்கம் இதய தாமரையை வளரச் செய்தல். அப்போ மாணவர் மத்தியில் அந்த ஆன்மீகத்தின் ஊடாக மன உறுதி, மனத்திடம், இந்த சவால்களை எதிர்கொண்டு வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை கல்வியை நாங்கள் பெற்றுக் கொடுக்கிறது தான் விரும்புகிறோம். அதுக்கு நீங்கள் கேட்ட தடையாக இருக்கிறது தொழில் கல்வி. அடுத்தது, இன்றைய உலகத்தில் நாங்கள் பாரம்பரியங்களில் இருந்து எவ்வளோ விலகி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ பிறந்த குழந்தை
சத்தம் போடுது அழுகுது அதை சமாளிக்கிறதுக்கு நாங்கள் ஹேண்ட்பம்ப் கொடுக்குற மாதிரி தான். இப்போ அநேகங்களில் வீட்டில் முற்றம் இல்லை, அப்போ முற்றத்தில் நிலாச்சோறு நிலா காட்டி அந்த பண்பாடுகள் கலாச்சாரங்கள் மாறிக்கொண்டு போகின்ற போது அறநெறி கல்வியின் அவசியம் உணரப்பட்டிருக்கு. ஆனாலும் தொழிற்கல்வியின் தாக்கம் அடுத்தது. இப்போ நான் ஒரு வகையில் நான் சொல்லுவேன், கல்வி என்றது ஒரு வியாபார நோக்கத்தில் போய்கொண்டிருக்கிற போது என்ன வீட்டில் பிள்ளை இருக்குமென்று சொன்ன நாங்கள் எங்களோட சட்டத்தின் ஊடாக கொண்டு வந்து சில சட்டங்களை போட்டு ஞாயிற்றுக்கிழமையில் அறநெறி பாடசாலைகளை நடாத்தக்கூடாதுன்னு சொன்னால் கூட ஜூமில் கிளாஸ் நடக்கும். அப்போ தொழில்நுட்பம் எங்கேயோ போயிட்டு பிள்ளை எங்கேயோ போய்கொண்டு, அப்போ பெரிய ஒரு போராட்ட சூழல் தான் இந்த அறநெறி கல்வி. இப்போ இதில் எங்களுடைய டீச்சர் சொல்லணும், எங்களுடைய இடத்துல உள்ளவர் சொல்வார்கள், மேலதிகாரிகள் சொல்வார்கள், நீங்கள் அந்த பாடசாலையை தொடர்ந்து இயற்கையில் அந்த பாடசாலைக்கு பிள்ளைகள் வருவதை கூட்டையில் அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து என்ன செய்கிறேன்னு தெரியாத ஒரு நிலை. இப்போ இதில் எங்களுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் நேரடியாக அந்த அறநெறி பாடசாலைகளுக்கே விஜயம் செய்வார். முல்லைத்தீவில் அவர் விஜயம் செய்து அங்கே இருக்கிற இதுகளெல்லாம் கேட்பார். அந்த ஆசிரியர்களுக்கு சரியான ஆலோசனைகளை வழங்கணும், ஆசிரியர்கள் கற்பித்தல் நுட்பங்களை தெரிஞ்சிருக்கணும். அதே நேரம் இந்த ஆலயங்கள் நடாத்துகின்ற அறநெறி பாடசாலை நடாத்துகின்ற ஆலயங்கள் முக்கியமாக கொண்டு சிந்திக்கணும். என்னென்னு சொன்னால், நாங்கள் ஆலயங்களை கட்டி 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 கோபுரம் அளவில் கட்டி உயர்த்துறதால் எதுவும் கிடைக்க போகிறதில்லை. தேரை செய்கிறோம், தேரிழுக்கிற கால் இல்லை. அப்போ அறநெறி பாடசாலைக்கு பிள்ளைகள் வருவதற்கான சகல அந்த அடிப்படை வசதிகள், அதாவது விருப்பம், இதை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ என்னென்னு சொன்னால், எங்களோட கோயிலில் ஒரு அறநெறி பாடசாலை இயங்குது, சரி அவ்வளோதான். அங்கே ஆலய பரிபாலன சபையினர் அந்த பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும், அந்த பிள்ளைகள் அறநெறி பாடசாலைக்கு வருவதை ஊக்குவிக்கணும், அது சம்பந்தமான செயல்பாடுகளில் அக்கறை செலுத்துறதில்லை. அவர்களுக்கு நேரம் இல்லை. இப்போ அதில் அது நாங்கள் பிள்ளைன்னு சொல்லிடலாம். ஏன்னு சொன்னால், ஒரு ஆலயத்தை நிர்வகிக்கிறதுக்கு தரமான அனுபவம் மிக்க அறிவு மிக்கவர்கள் இருக்காங்க. அவர்கள் வேறு வேலைகளிலும் இருப்பார்கள், வேலை சுமை அப்படியான பிரச்சனைகள். ஆனால் என்னை பொறுத்த வரையில் இதொரு பிரயத்தனமான ஒரு கடுமுயற்சி. ஒருவர் இருவர் சேர்ந்து இது செய்கிறது கடினம். எல்லோரும் அதை செஞ்சுப்பட்டால்தான் வாழ்வு. சரி, உங்களுடைய இந்த இந்து கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தில் அபிவிருத்தி உத்தியராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய பயணம் எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது? அது மட்டுமல்லாமல் இந்த உங்களுடைய பயணத்திலே எவ்வாறான சவால்களுக்கு முகம் கொடுத்திருக்கின்றீர்கள்? இது தொடர்பாகவும் சுருக்கமாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய பயணம் மிகவும் கடினமான ஒரு பயணம். நான் யுத்த காலப்பகுதியில் பனியில் வாழ்ந்து கொண்டிருந்த காலப்பகுதியில் தான் இந்து கலாச்சார திணைக்களத்தினால், அதாவது 2004ஆம் ஆண்டு அளவில் விண்ணப்பம் கோரப்பட்டது. நான் அப்போது பட்டதாரியாக இருந்தேன். அப்போது நான் விண்ணப்பித்திருந்தேன். எனக்கு பயணங்கள் எல்லாம் பிரச்சனை. அப்படியான பிரச்சனையான சூழலில் இந்து கலாச்சார திணைக்களத்துக்கு வந்தோம். உண்மையாக ஒரு திருமதி சாந்தி நாவுக்கரசன் அம்மா அவர்கள் உண்மையாக பார்க்கவே ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருப்பார். அவர் இந்த பணியில் நீங்கள் நிற்கணும்னு சொல்லி ஒரு ஊக்கத்தை தந்தா. ஆனால் வன்னிக்குள்ளே போய் வேலை செய்து வாரதுன்னு சொன்னால் நான் ஒரு ஆள் தான். அப்போ மினிஸ்டராக டாக்டர் திருவானந்த ஐயா அவர்கள் இருந்தார்கள். அங்கால போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. ஒரு கடினமான முயற்சி, கஷ்டங்கள் தான். இங்கேருந்து புத்தகங்கள் கொண்டு போகிறது, சுருதிப்பட்டியல் கொண்டு போகிறது, அதை அங்கே கொண்டு சேர்க்கிறது, ஒவ்வொரு கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது அப்படின்றது. அப்போது மாவட்ட செயலாளராக திருமதி எமில்டா சுகுமார் அம்மா அவர்கள் இருந்தார்கள். அவரும் நிறைந்த சாந்தியம்மாவோடு ஒன்றாக ஒரே பேட்ச் அவர். அப்போ அவையென்ற சப்போர்ட் இருந்ததால் நான் அங்கேருந்து வாகனங்களில் வந்து போய் கஷ்டமாக பயணித்தேன். இப்போ இந்த யுத்தத்துக்குள் அகப்பட்டு மீள்குடியேறி இந்த கேம்பில் வந்திருந்தோம். அப்போ கேம்பில் வந்திருக்கையும் சாந்தியம்மா பணிப்பாளராக இருந்தவர், அனிருத்தன் ஐயா அவர்கள் உதவி பணிப்பாளராக இருந்தார். அப்போ கேம்ப்லேயும் வந்து என்னை பார்த்து ஆறுதல் சொல்லி, அப்போ சரியென்று நான் என்னுடைய பாரியர் பூங்குடிதீவு, நான் பூர்வீகம் கரவட்டி. அப்போ நாங்கள் பூங்குடிதீவு மீள்குடியேறி இருந்தபோது கொழும்புக்கு ஒன்று கூடலுக்காக அழைக்கப்பட்டிருந்தேன்.
அப்போ ஒன்று கூடலில் வந்திருந்த போது என்னோடு எல்லாரும் கேட்பார்கள் என்ன சண்டை நடந்தது என்ன நடந்ததுன்னு. அப்போ எல்லாருக்கும் ஒரே பதிலை திரும்ப திரும்ப சொல்வதில் சிரமம். அப்போ இவியல் 2 பேருமா தீர்மானிச்சிருக்கிறார்கள், இவருக்கு கொஞ்சம் அப்செட் ஆகிருக்குது, வேறு பதுளைக்கு அனுப்புவோமாண்டு வன்னிய பதுளையில் வேலை செய்து அது ஒரு சந்தோஷமான சூழல். அந்த சந்தோஷமான சூழலில் வேலை செய்து கொண்டிருக்க இப்போது கௌரவ ஆளுநராக இருக்கிற வேதநாயகம் ஐயா அவர்கள் என்னுடைய சேவை முல்லைத்தீவுக்கு தேவை என்று அழைத்ததால் உண்மையில் நாங்கள் இன்றைய தினத்திலே இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக உங்களிடம் வினவவிருந்தோம். உங்களுக்கு தெரியும், என் பின்னால் திரையிலே காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது மிக அழகான மயில் தொகை ஒன்றெல்லாம் காண்பித்துக் கொண்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் ஒரு திரையும் காணப்படுகிறது வேலுண்டு வினையில்லை என்பது. குறிப்பாக இந்த ஜூலை மாதத்தினை பொறுத்த மட்டிலே கதிர்காமம் அல்லது கதிர்காம யாத்திரை என்பது யாராலும் தவிர்க்க முடியாது, மறக்க முடியாதது. தமிழ் கடவுள் முருகனுக்கு மிக உன்னதமான ஒரு திருவிழா காலம் என்பதை சொல்லப்படுகின்றது. நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், முல்லைத்தீவு மாவட்டத்திலே முருக வழிபாடு எப்படி காணப்படுகின்றது, அதனை ஒட்டியதாக இந்த கதிர்காம யாத்திரைகள் தொடர்பாகவும் அதன் சிறப்பு தொடர்பாகவும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நல்லது. உண்மையாக பொதுவாக நாங்கள் முருக வழிபாடு பற்றி ஆராய்வோமையானால் சங்க இலக்கியங்களில் ஒன்றாகிய திருமுருக ஆட்டுப்படை முருக வழிபாடு பற்றி அழகாக சொல்கிறது. ஆற்றுப்படை என்றாலே ஆறு என்றால் வழிப்படுத்துவது. நக்கீரர் முருக ஆற்றுப்படையில் முருகனுடைய 6 படை வீடுகளுக்கும் செல்கிறார். அங்கே சென்று தான் பெற்ற இறை அனுபவத்தை, இதுவும் ஒரு யாத்திரை தான், அந்த 6 படை வீடுக்கும் அவர் சென்று அங்கே தான் பெற்ற அனுபவத்தை, இறை இன்பத்தை மற்றவர்களும் பெறுவதற்காக ஆற்றுப்படுத்தினார். அதுதான் திருமுருக ஆற்றுப்படை. அந்த திருமுருக ஆற்றுப்படை ஒரு எங்களுடைய சங்க இலக்கியம், திராவிடர் தமிழர்களுடைய தெய்வம் முருகன் என்பதற்கான ஒரு அடையாளம். இப்போ 6 படை வீடு கொண்ட திருமுருகாற்று படை தனிலே முருகா. அப்போ திருமுருகாற்று படை என்ன சொல்லுது, முருகனை பற்றி சொல்லுது. அப்போ எங்களுக்கு தொன்மையான இலக்கியம் சங்க இலக்கியத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அங்கேயே ஒரு யாத்திரை தான் அதை ஆரம்பிக்கிறது. இப்போ முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த கதிர்காம யாத்திரை என்பது இந்த மாதத்தில் ஆரம்பிப்பதல்ல. அதாவது வற்றாப்பளை கண்ணகி அம்மன் பொங்கல் வைகாசி மாதம் விசாகத்தோடு வரும். இது ஒரு பத்தினி தெய்வ வழிபாடு. இது சங்கமரிய காலத்தில் நாங்கள் இளங்கோடிகளுடைய சிலப்பதிகாரத்திலிருந்து இந்த கண்ணகி வழிபாட்டை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ முல்லைத்தீவு மாவட்டத்தில் கண்ணகி வழிபாடு என்பது அது இலங்கையிலேயே ஒரு முக்கியமான ஒரு விடயம். பல இடங்களிலும் இருந்து மக்கள் வந்து தரிசித்து போகின்றது. அதாவது வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டு பொங்கல் வைபவம் நடைபெறுகின்ற ஒரு ஆலயம். 8 லட்சம் 10 லட்சம் வரையான அடியவர்கள் உணர்வுபூர்வமாக கலந்து கொள்ளும். இப்போ இதையே நான் சொல்ல வருகிறேன் என்றால், அந்த விசாக பொங்கலுக்கு முந்திய நாட்களிலேயே முல்லைத்தீவு மாவட்டத்தில் கதிர்காம கந்தன் அடியவர்களுடைய வரவு அதிகரித்துவிடும். அங்கே அந்த வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலய சூழலை அன்பித்திருக்கின்ற அனைத்து ஆலயங்களிலும் அவர்கள் கூடுவார்கள். அங்கே அன்னதானம் அவர்களுக்கு வழங்கப்படும். அப்போ அந்த காலகட்டமே அங்கே ஒரு யாத்திரை காலமாக இருக்கும். இப்போ வந்தோரை வாழ வைக்கும் வன்னி என்று சொல்வார். வன்னி வளநாடு. அப்போ வருகின்ற அந்த அடியவர்களுக்கு மகேஸ்வர பூசை செய்வதில் வன்னியில் உள்ளவர்களுக்கு ஈடினை நான் காணவில்லை என்னுடைய அனுபவத்தில். அப்படிப்பட்ட அந்த முல்லைத்தீவு மாவட்டமே இந்த கதிர்காமக்கந்தன் அடியவர்களுடைய வருகையால் சூழப்பெற்றிருக்கு. இந்த காட்டா விநாயகரால் நீங்கள் அந்த உப்பு நீரில் விளக்கெரியும் கதை அறிந்திருப்பீர்கள். அது கடல் நீர் எடுத்து காட்டா விநாயகர் ஆலயத்தில் 7 தினங்கள் எரிக்கப்பட்டு கடைசி நாள் தான் வெற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தில் அது கொண்டு சென்று எரிக்கப்படும். அந்த 7 நாட்களும் அந்த காட்டா விநாயகர் ஆலய சூழலில் இந்த முருகனடியவர்கள் அப்படியே இருப்பார்கள். நாங்கள் அது எங்களுடைய மாவட்ட செயலகத்தால் அந்த பொங்கல் உற்சவம் நடைபெறுகின்ற ஆலயம் என்றதால் நாங்களும் அந்த ஆலயத்தோடு சகல நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டிருப்போம். அப்போது அங்கே இவர்கள்லாம் கூடியிருப்பார்கள். அதன் பின்னர் பொங்கல் உற்சவம் அங்கே தொடர்ந்து 3-4 அம்மன் அப்படி வரும். அதோடு அப்படியே இவர்கள் கிழக்கு நோக்கி நகர துவங்குவார்கள். இந்த ஆண்டு இந்த காட்டா விநாயகர் ஆலயத்திலிருந்து தான் ஒரு
எங்களுடைய நன்றியுள்ள ஜீவன் ஒன்று இந்த அடியவர்களோடு சேர்ந்து கதிர்காமம் சென்று சேர்ந்ததாக சொல்லப்படுகிறது. அது அந்த காட்ட விநாயகர் ஆலயத்தில் இருந்து ஆரம்பித்திருக்கிறது. அப்போ ஒன்று உங்களுக்கு வடிவாக விளங்க வேண்டும். முல்லைத்தீவு மாவட்டம் வட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலய பொங்கல் உற்சவ காலத்தில் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அடியவர்கள் கதிர்காமம் கந்தன் அடியவர்கள் அங்கே வந்து கூடி விடுவார். கூடி அப்படியே திருவோணமலை மட்டக்களப்பின் ஊடாக கதிர்காமத்தை சென்றடைவார். உண்மையாக இந்த யாத்திரை என்பது வேடிக்கையான ஒரு விஷயம் அல்ல. எங்களுடைய இந்து ஆத்மீக வரவிலே நடை பயிற்சி என்பதும் தியானம் என்பதும் ஒரு முக்கியமான விஷயங்கள் ரெண்டு. இப்போ நாங்கள் ஆலயத்தை வலம் வருகிறோம். வலம் வருதல் என்றால் ஆலயத்தின் வலதுபுறமாக நாங்கள் சுற்றி வருகிறோம். ஒரு தடவை இரு தடவை ஆலயத்தை வலம் பெறலாகாது. 3 தடவைகளேனும் நாங்கள் வலம் பெற வேண்டும். இது ஒரு சாதாரண ஒரு பயிற்சி. இப்போ நாங்கள் நீண்ட தூரம் நாங்கள் நடந்து அந்த இறை சிந்தனையோடு போகின்ற போது எங்களுடைய உடம்பில் உள்ள எத்தனையோ கெட்ட கலங்கள், இதை விஞ்ஞான ரீதியாக சொல்லுவார்கள், இல்லாமல் சென்றுவிடும். இன்றைக்கு நாங்கள் கோயிலிட்ட போய் முருகாண்டு கேட்டு முருகாண்டு கேட்க நாங்கள் முருகாண்ட கேட்க எனக்கு ஒன்றும் வரக்கூடாது, எனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கணும்னு கேட்க ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? நடைப்பயிற்சி இல்லை, ஒரே இடத்தை இருக்கிறது, ஒரே சுத்துக்கதிரையில் இருந்து வேலை செய்கிறது, எல்லாத்துக்குமே நாங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது. இப்போ கடைசியாக டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் என்ன சொல்கிறார்? நடவுங்க காலை பின்னர். முருகாண்டு ஒரு இது ஒரு பெரிய கஷ்டமான வேலை அல்ல. நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்ற போது அது இலகுவான ஒரு வேலையாக இருக்கு. ஆகவே இந்த யாத்திரிகர் என்பவர்களும் அவர்களுடைய அந்த ஆத்மீக சிந்தனை, அந்த தொடர் பயணம், அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. இது ஒரு சமய பிரசாரத்துக்கான ஒரு நடவடிக்கை அல்ல, இது எங்களுடைய மரபு. இப்போ இங்கிருந்து நாங்கள் முருகனை விடுவோம், இனி ஐயப்பன் விரதம் இருந்து இங்கிருந்து இந்தியா சென்று இந்தியாவில் சபரிமலைக்கு நடந்து சென்று வருகிறார்கள். இது எங்களுடைய ஒரு சமய பாரம்பரியம். உண்மையாக முருக வழிபாடு என்பது தமிழர்களுடைய வழிபாட்டில் உன்னதமானது. நாங்கள் எங்களுடைய மதத்தை நீங்கள் எல்லாம் என்னென்று சொல்கிறார்கள்? தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் எங்களுடைய சமயத்தை பொறுத்தவரை நாங்கள் சமயவாதம் அது பேசுவதில்லை. எங்களோட சமயத்தை பொறுத்தவரையில் அது எல்லாருக்கும் தெய்வம். ஆகவே முருகனையும் நாங்கள் தமிழர் தெய்வம் என்று சொன்னாலும் அவர் எல்லோருக்கும் தெய்வம் என்றே சொல்லிவிட முடியும். உண்மையில் இந்த யாத்திரை தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு காணொளி ஒன்றும் தயாராக இருக்கின்றது என்று சொல்லிக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஆன்மீகம் கலந்த ஒரு துறையாக செல்கின்ற பொழுது அவனுடைய வாழ்வு செழிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. தற்போது திரையில் அந்த காட்சி காண்பிக்கப்படுகிறது. இது தொடர்பாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா. உண்மையாக இந்த நடைப்பயணம் என்பது ஒரு உணர்வு பூர்வமானது. இதில் 2-3 விடயங்களை நாங்கள் இதில் பார்க்கலாம். ஒன்று, இவர்களிடையே உள்ள ஒற்றுமை, இவர்களுடைய உள்ள ஒரு விடாமுயற்சி, தொடர் பயணம். அடுத்தது இவர்கள் செல்லுகின்ற பாதை. இப்போ நீங்கள் இப்போ கொழும்பு போன்ற நகரங்களில் இருக்கின்றவர்களுக்கு வன்னிப்பெருள்ள பரப்பு, அந்த காடு, அந்த பிரதேசங்கள், அதனுடைய போக்குவரத்து பிரச்சனைகள் எல்லோருக்கும் தெரியாது. அதுக்காக தெரியாதுன்று நான் சொல்லல, எல்லோருக்கும் தெரியாது. இப்போ இந்த பயணங்கள் இப்போ ஒரு நகரம், ஒரு டவுன் என்று வைப்புமே, ஒரு கிராமத்தின் ஒரு பிரதான இடம். இப்போ இந்த ஆலயம் ஒன்று இருக்கு. இது இவர்களுடைய வரவே எதிர்பார்த்திருக்கு. இவர்கள் இத்தனையாம் தேதி இங்கே வருவார்கள் என்று அதற்கு ஒரு திருமண வீட்டுக்கு செய்கிற மாதிரி முன்னாயத்தங்கள் எல்லாம் செய்து ரெடியாக இருப்பார். ஏன் இந்த விருந்தோம்பல் என்றதே இதெல்லாம் இருக்குது? ஏனென்றால் இவர்கள் இந்த ஆலயத்தில் உணவு உண்டு வெளிக்கிட்டா எத்தனையோ மைல்கள் காட்டுப்பாதை. அப்போ அந்த காட்டை கடக்கின்ற போது அடுத்த ஆலயம் எங்கே இருக்கிறது? அப்போ ஒன்று பயம் இருக்கும், காட்டு விலங்குகள் இருக்கும். குறிப்பாக பன்னியை பொறுத்தவரையில் யானைகளினுடைய தாக்கம் கூட. இப்போ எங்களுடைய மாவட்ட செயலகத்தில் கூட மனித யானை மோதல் என்றது நிறைய வரும். அவை ஒரு கஷ்டமான பயணம். இதில் உண்மையாக இவருடைய பயணம் வெற்றி அளிப்பதற்கு காரணம் ஆங்காங்கே இருக்கின்ற ஆலய பரிபாலன சபை,
அவர்கள் கொடுக்கின்ற அந்த அறப்பணி, இவர்களை வரவேற்கிற முறை, இதே மாதிரி இவர்கள் போகின்ற போது இவர்களிடையே உள்ள ஒற்றுமை, நிச்சயமாக இது ஒரு எல்லோராலும் மேற்கொள்ள முடியாது. இதுக்கு ஒரு மன துணிவு, தைரியம், இறை நம்பிக்கை என்பது இதுதான் இங்கே ஆத்மீகம் இருக்கிறது. இறைவனோடு மீது நாங்கள் அளப்பரிய பற்று கொண்டவர்கள் தன்னுடைய வாழ்வு செழிக்க வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய நோய் நொடிகள் தீர வேண்டும், எமக்கு ஏற்படக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் இறைவனை நாடுவதே சிறந்த வழி என்பது ஆன்மீக நூலாக தெரியக்கூடிய விடயம். இந்த தினம் பல்வேறு விடயங்களை நாங்கள் உங்களிடமிருந்து நாங்கள் தெளிவுபட்டிருந்தோம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருந்தார் இந்து கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தின் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் திரு சிவானந்தம் மோகனராசா அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார். அவருக்கு எங்களுடைய அலைவரிசையின் தாரிப்பல் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. நன்றி. சரி ரசிகர்களே, வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் அடுத்த அம்சம் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கிறது. தொடர்ந்தும் நேத்ரா அலைவரிசையோடு இணைந்திருங்கள்.